Hello friends and subscribers, welcome to Tamil Bell YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம எல்லாத்துக்குமே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம், இந்த ட்ரீம் லெவன்ல வின் பண்றது. எல்லாருக்குமே அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே கிடையாது, இந்த ஃபேண்டசியை பிளே பண்ணக்கூடிய எல்லாருக்குமே. ஏன்னா இந்த வீடியோவை யார் வேணாலும் பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் நான் பொதுவாக சொல்ல விரும்பல. இந்த ஃபேண்டசியை ரொம்ப நாளாக பிளே பண்ணிட்டு இருக்கிறவங்க, இந்த ஃபேண்டஸில் ஏதோ கொஞ்சம் வின் பண்ணியிருக்கவங்க, நிறைய லாஸ் பண்ணியிருக்கவங்க, இப்படி எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீம் அப்படின்னா இந்த ட்ரீம் லெவனில் வின் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரீம் லெவனில் இந்த 1 கோடி ரூபாயோ, ஒரு 10 லட்சமோ, ஒரு 15 லட்சமோ, ஒரு 30 லட்சமோ, இந்த ஏதோ ஒரு அமௌண்ட்டை வின் பண்ணி ஏதோ ஒரு வகையில் நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணிடலாம், நம்ம ஏதோ ஒரு வகையில் அப்படிங்கிற மனநிலையில் நிறைய பேர் நிறைய முறை பிளே பண்ணிருப்பீங்க, லாஸ் ஆயிருப்பீங்க, வின் ஆயிருப்பீங்க, பயிற்சி எடுத்திருப்பீங்க, முயற்சி எடுத்திருப்பீங்க, இப்படி எல்லாமே பண்ணிருப்பீங்க. பட் இன்னுமே அது கனவாவே இருக்கிறவங்க தான் நிறைய பேர். அந்த கனவை அச்சீவ் பண்ணவும் சில பேர் இருக்காங்க. அதுல நான் ஒரு வகையில ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் லைட்டா வின் பண்ணிருக்கேன், கொஞ்சமா அப்படின்னு வின் பண்ணிருக்கேன். நம்ம சேனல்லே நான் போட்டிருக்கேன். ஸோ நான் இந்த இதுல என்ன கத்துக்கிட்டேன், இதை தான் இவ்வளவு நாளா உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம என்ன மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளால அதை ட்ரீமை அச்சீவ் பண்ண முடியும். நான் கொஞ்சமா அச்சீவ் பண்ணதை நான் நிறைய அச்சீவ் பண்ணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதுக்காக நான் எந்த மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஐபிஎலுக்கு என்ன மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ண போறேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் கூட நான் ஷேர் பண்ண போறேன். நீங்க அந்த ட்ரீமுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்க உங்களுக்கு அந்த பாதைக்கு இது ஒரு சின்ன ஒரு வழியா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கண்டிப்பா இருக்காது. இந்த வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கிளியரான ஐடியா கிடைக்கும், ஒரு நல்ல வே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ஆல்ரெடியே உங்களுக்கு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஏன்னா லாஸ் ஆயிருக்கவங்களால மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொண்டு வர முடியும். வின் பண்ணிட்டே இருக்கிறவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைச்சிருக்காது. லாஸ் ஆனவங்களுக்கு மட்டும்தான் அதுல இருந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த கைட்னஸ் ரெண்டும் சேர்றப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வழி கிடைக்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஸோ வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி, ஓகே, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்துறீங்க, எல்லாம் ஓகே. இருந்தாலும் ஒவ்வொரு மேட்சுக்குமே சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் இல்லைங்களா, சின்ன டிப்ஸ் வேணும் இல்லைங்களா. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் மினிட்ஸ் அப்டேட்லாம் வேணும் இல்லைங்களா. அதெல்லாம் எங்க கிடைக்கும் அப்படின்னா வேற எங்கேயும் இல்லை, நம்ம டெலகிராம்லேயே நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். மற்ற சேனல்ஸ் மாதிரி இந்த பிரைம் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவும் பண்றது இல்லை. ஸோ மறக்காம எல்லாரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் ½ hour நாங்க சில டீம்ஸை அதுல கொடுப்போம். ஸோ அதை நீங்க அப்படியே போகணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்குன்னு ஒரு நாலேஜ் இருக்கு, உங்களுக்குன்னு ஒரு ஃபேண்டசி நாலேஜ் இருக்கு. அதை பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இன்னைக்கு இவர் இந்த பிளேயரை கொஞ்சம் ரிஸ்கா எடுத்திருக்காரு, இந்த பிளேயர் கொஞ்சம் சேஃபாவே கொடுத்திருக்காரு, அதுல இந்த பிளேயரை நம்ம தூக்கிட்டு ஒரு பிளேயர் நம்ம ரிஸ்கா இறக்கும், ஒரு பிளேயர் சேஃபா இறக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதை வச்சு நீங்க டீம்ஸை மேக் பண்ணிக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அதே போல நீங்க இன்னும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஐபிஎலுக்கு நான் அடிச்சு சொல்லுவேன், நீங்க ட்ரீம் 11ல பிளே பண்றதை தாண்டி பேட் பால் 11ல பிளே பண்ணீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில உங்களால ஒரு கிராண்ட் லீக்ஸை வின் பண்ண முடியும். ஏன்னா யூசர்ஸ் பேஸ் ரொம்ப கம்மி, என்ட்ரி ஃபீஸும் ரொம்ப கம்மி. மற்ற ஆப்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ நாட் ஓன்லி ஃபேண்டசி கேம்ஸும் அதுல அவைலபிளா இருக்கு. ரொம்பவே சூப்பரா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இன்வைட் கோட் தமிழ்ல நிறைய ஆஃபர்ஸ் அதுல இருப்பாங்க. இந்த ஐபிஎல் டைம்ல நிறைய ஆஃபர்ஸ் விடுவாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும், என்ஜாய் பண்ணி பிளே பண்ணலாம். ஸோ மறக்காம எல்லாரும் பேட் பால் 11 ஆப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹவு டு வின் கிராண்ட் லீக். கிராண்ட் லீக்ஸ் தான் எனக்கு மழை போல நம்பியிருக்கேன். இந்த சீசன்ல ஏதாவது ஒரு மேட்ச் நம்ம வின் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது பெரிய ஒரு ஆச்சரியத்தை கொடுத்திருக்காங்க ட்ரீம் 11. முதல் மேட்சுக்கு முதல் 11 நபர்களுக்கு 1 கோடி ரூபாய் பிரைஸ் மணியை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. முதல் 11 பேர்த்துல ஏதாவது ஒரு ஆளா வந்துட்டா கூட 1 கோடி நமக்கு கிடைச்சிரும், அல்லது ஒரு 25 சம்திங் அதுக்குள்ள வந்துட்டா கூட ஒரு 1 லட்சமாவது கிடைச்சிரும். ஏதோ ஒரு வகையில நமக்கு ஏதோ ஒரு பலன் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. எப்படி எல்லாம் டீம்ஸை மேக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் லக்கு தாங்க. லக்கு கண்டிப்பா வேணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், லக்கு. லக்கு எனக்கு இருக்கா இல்லைன்னு எனக்கு எப்படி தெரியும்னா, கண்டிப்பா லக்கு எல்லாருக்குமே தானா தலையில ஏறி உட்காராது. அந்த லக்குக்காக நீங்க வேலை செஞ்சிருக்கணும். லக்குக்காக நான் என்ன வேலை செய்யணும் தானே கேக்குறீங்க. ஒர்க் அவுட் பண்ணுங்க. அந்த ஒரு பர்டிகுலர் மேட்சுக்கு நான் பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த மேட்சுக்காக நீங்க ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த மேட்சை பத்தி கொஞ்சமாவது நாலேஜோட இருக்கணும். சில விஷயங்கள் நீங்க எஃபெக்ட் போடுறப்பதான் அந்த லக்கு உங்களை தேடி தானா வரும். அந்த எஃபெக்ட் தான் நான் லக்குன்னு சொல்லுவேன். நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லக்குன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எஃபெக்ட் எடுத்துக்கிட்டாலும் சரி, லக்கு நம்புறவங்க மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் அதை விட்டுருங்க, நீங்க எஃபெக்ட் போடுங்க. இல்ல எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு அப்படின்னா அந்த லக்கை தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டா வச்சுக்கோங்க, கொஞ்சம் எஃபெக்ட் போடுங்க. எஃபெக்ட்ல என்னென்ன பண்ணணும், அந்த மேட்சை பத்தி என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்
நீங்க எந்த மேட்சை ப்ளே பண்ண போறீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஐபிஎல்ங்கிறப்ப நிறைய பேர் ஐபிஎல்காக மட்டும் தான் ப்ளே பண்ண போறீங்க. அப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆர்சிபிக்கும் சிஎஸ்கே அப்படின்னா அதுக்காக மினிமம் ஒரு 2 மணி நேரமாவது நீங்களோட டைமை செலவு பண்ணணும். 2 மணி நேரம் எதை பத்தியும் யோசிக்காம ஃப்ரீ மைண்டடா அதுக்கான பிளேயர்ஸை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணணும். அந்த அனலைஸ் பண்றது எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ நாங்க வீடியோல என்ன சொல்லிடுவோம், இவங்க பிளேயிங் 11 அப்படின்னு சொல்லிடுவோம். உங்களுக்கு பிளேயிங் 11 தெரியாம இருக்கலாம், அந்த பிளேயிங் 11 நீங்க எழுதிக்கலாம். அது ஒண்ணு. ரெண்டாவது, பிளேயர்ஸை பத்தி டீடைல்ஸ் கொஞ்சம் சொல்லுவோம். இவங்க இது உங்களோட பால்ல வீக்கா இருக்காங்க அப்படின்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தாண்டி நீங்க போயிட்டு சர்ச் பண்ணணும். இந்த பிளேயர் இந்த வெனுல என்ன மாதிரி ரெக்கார்ட் வச்சிருக்காரு, ஸோ என்ன இந்த பவுலர்ட்ட இவர் வீக்கா இருக்காரு அப்படிங்கிறத நாங்க சொல்லிடுவோம். எங்களோட வீடியோல நம்ம ப்ரீ வீடியோல சொல்லிடுவோம். அந்த வெனுல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, ஹெட் டு ஹெட்ல என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, ரீசன்ட் கரண்ட் ஃபார்ம்ல அவர் எப்படி இருக்காரு, இப்படிங்கிறதுல நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். அதை நம்ம எங்க இருந்து தெரிஞ்சுக்கிறது, சம்டைம்ஸ் சில மேட்சஸ்க்கு எல்லாத்தையும் இப்போ ஒரு 80 மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐபிஎல்ல. அதுல கிட்டத்தட்ட ஒரு 60 மேட்சுக்கு பிளேயர்ஸ்க்கான ஸ்டாட்ஸ், வெனு ரெக்கார்டு எல்லாமே நம்ம சேனல்லே போட்டுருவோம். பை சான்ஸ் கிடைக்காதப்ப நீங்களும் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும்ல, அதுக்கு நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணாவே எல்லாமே வரும். ஸோ பிளேயர்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் டீட்டெயில்டாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். 22 பிளேயரை பற்றியுமே அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, ஹெட் வெட் ரெக்கார்ட் எப்படி இருக்கு, T20ல அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரி பவுலர்ட்டு அதிக முறை விக்கெட்டை பறி கொடுத்துருக்காங்க, லெக் பிரேக். சில பேர்லாம் வந்து ஆஃப் பிரேக் பவுலர்ஸ்ட்டு கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, சில பேர் லெக் பிரேக் பவுலர்ட்டு கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க, சில பேர் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ட்டு கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சு ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நமக்கு தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, மினிமம் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். ஒரு ஃபேண்டசி டீம்ல நல்ல ரேங்க் வருவதற்கும் முதல் ரேங்க் வருவதற்கும் இது தாங்க முதல் படி, முக்கியமான படினே சொல்லலாம். 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம சூஸ் பண்ணணும். அது எப்படிங்க எனக்கு தெரியும் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் இவர் எடுப்பாரு அப்படின்னு நமக்கு எப்படி தெரியும்னா, அதுக்கு சின்ன கால்குலேஷன் வைஸ் நம்ம அதை கண்டுபிடிக்கலாம். என்னென்ன விஷயங்கள் மூலியமா அவங்களுக்கு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சும் நம்ம சொல்லலாம். மினிமம் ஒரு 35+ ரன்ஸ் அடிக்கிற ஒரு பிளேயர் 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுப்பார். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, விக்கெட் கீப்பர் பண்ணக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், சரிங்களா, அவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் மூலியமாவே கேட்ச் அண்ட் ஸ்டம்பிங் ரன் அவுட்ல ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஒரு 20+ ரன் அடிச்சாருன்னா கூட அவரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. இது ரெண்டாவது. மூணாவது, ஒரு ஆல்ரவுண்டர் வெறும் ஒரு விக்கெட் எடுத்துட்டா ஒரு 25+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். தென் ஒரு 15+ ரன் அடிச்சிட்டாருன்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவார். இது ஒரு பாயிண்ட். நாலாவது, பவுலரா இருக்கக்கூடியவங்க ஒரு விக்கெட் எடுத்து அல்லது ஒரு மேடன் ஓவரோ அல்லது அந்த ஒரு விக்கெட்டை வந்து LBW முறையிலையோ அல்லது காட்டன் போல்ட் மூலியமாவோ பண்ணிட்டாருன்னா அதுக்கு ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். அப்படி இல்லைன்னா 2 விக்கெட் எடுக்கக்கூடிய பவுலரா இருக்கிறவங்களுக்கு அந்த 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துடும். ஸோ இப்படி நம்ம தரம் பிரிக்கணும். பிளேயர்ஸ் வைஸ் நம்ம என்ன பண்ணணும், இவங்களுக்கு இந்த ஆப்ஷன், இவங்களுக்கு இந்த ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் பிளேயர்ஸ் வைஸ் தரம் பிரிக்கணும். அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன், 2 பேர்த்தோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் நீங்க எழுதி வச்சுக்கிடணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கான ரீசன் அதுதான். ஸோ அப்படி எழுதிட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். நீங்க டைரக்டா ட்ரீம் லெவலுக்கு உள்ள போய் விராட் கோலி பிக் பண்ணிக்க, ரோஹித் சர்மா பிக் பண்ணிக்க, MS தோனி பிக் பண்ணிக்கங்கிற மனநிலையில போகவே கூடாம இப்படி நோட் எடுத்துக்கணும். நோட் எடுத்து 2 பேர்த்தோட பிளேயிங் 11 எழுதணும். யார் என்ன மாதிரி சொல்றாங்க, நம்ம என்னென்ன சர்ச் பண்ணணும், நம்ம சர்ச் பண்ணதுக்கும் அவன் சொன்னதுக்கும் என்ன டிஃபரெண்ட் இருக்கு, இதுல எது பெஸ்ட் அப்படின்னு நம்மளே ஏன்னா இறுதி முடிவு உங்களுக்கு, பணம் உங்களுக்கு, இறுதி முடிவு உங்களுக்கு தான் இருக்கணும். ஸோ அப்போ இதை எல்லாமே நீங்க பாக்குறப்போ உங்களுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பா கிடைச்சிடும். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, எப்படி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணணும், ஹவு டு செலக்ட். டபுள் ஆப்ஷன்ஸ் யாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கம்பல்சரி பார்த்துடுங்க. ஒவ்வொரு மேட்சுக்குமே டபுள் ஆப்ஷன் தாங்க இம்பார்ட்டன்ட். நம்ம என்னடா இவன் சொன்னதே திரும்ப சொல்றாங்கிற மனநிலையில இருக்கலாம், டபுள் ஆப்ஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய பிளேயரை நம்ம அசால்ட்டா விட்டு தூக்கி போட்டு போயிடவே முடியாது. ஸோ டபுள் ஆப்ஷன்ஸ், அதாவது ஆல்ரவுண்டர், விக்கெட் கீப்பர், டெத் ஓவர்ல, அதுலயும் பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடியவங்க, அவங்க எல்லாம் டபுள் ஆப்ஷன்ஸ்ல ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா இருப்பாங்க. அடுத்ததான் பிட்ச் அசெட்ஸ் பிளேயர். பிட்ச்ல அசெட்ஸ், பிட்ச்ல என்ன அசெட்ஸ் அப்படின்னு யோசிக்கலாம். அந்த இடத்துல பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுமா இல்ல பவுலர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமா, பிட்ச் ரிப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த விஷயத்துல. ஸோ பிட்ச்ல வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோமே, அதுல வெறும் ஃபாஸ்ட் பவுலர்ஸா நம்ம கொண்டு போய் இறக்கி வச்சிருந்தோம் அப்படின்னா அது ஒர்க் அவுட் ஆகுமா, ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ அப்போ பிட்ச் எதுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத இங்க ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதை பார்த்து நம்ம பிக் பண்ணணும். பவுலிங்ல ஃபாஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதா, ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுதாங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணிக்கணும். பிட்ச் ரிப்போர்ட் மஸ்ட். அடுத்ததான் கிரவுண்ட்ல ரெக்கார்டு. ஸோ இந்த கிரவுண்ட்ல யார் ரெக்கார்டு வச்சிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரை சொல்லலாம், லைக் சோமன் கில்லை சொல்லலாம். இப்போ அகமதாபாத்ல நடக்கிற மேட்சஸ் எல்லாத்துலயுமே கிட்டத்தட்ட சோமன் கில் ஒரு 40+ வரைக்கும் அடிக்கிறார். நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு, 40ல இருந்து 50+ ஆவரேஜ் சம்திங் வச்சிருக்காரு T20ஸ்லி. ஸோ அந்த மாதிரி அந்த வெனுல அந்த கிரவுண்ட்ல யாருக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு, அதுல எந்த பேட்ஸ்மேன் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு, இதெல்லாம் பாக்குறப்ப நமக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அடுத்ததான் இன்ஃபார்ம் பிளேயர்ஸை மிஸ் பண்ணிடவே கூடாதுங்க. ஸோ டோன்ட் மிஸ் இன்ஃபார்ம் பிளேயர். அப்படி இன்ஃபார்ம் பிளேயர்னா யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எக்ஸாம்பிளுக்கு இப்போ கரண்ட்ல லாஸ்ட் இயர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெய்ஸ்வால்
ஒரு செம்மையான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயரா இருந்தார். இப்ப லாஸ்டா டெஸ்ட் மேட்ச்ல கூட இங்கிலாந்து எகென்ஸ்டா துவம்சம் பண்ணார். ஸோ ஒரே சீரீஸ்ல 700+ சம்திங் அடிச்சு ஒரு ரெக்கார்டே கிரியேட் பண்ணாரு ஜெய்ஸ்வால். அவர் இன்ஃபார்ம்ல இருக்காரு. T20ஸ்ல பவுண்டரிஸ்ல ட்ரீட் பண்ணக்கூடியவர், ஓப்பனர், பவர் பிளேல அழகா அடிச்சிடுவார். ஸோ அப்போ ஒரு இன்ஃபார்ம் பிளேயர். அந்த மாதிரி இன்ஃபார்ம் பிளேயர்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. தென் விராட் கோலி ஒரு இன்ஃபார்ம் பிளேயர், கேன் வில்லியம்சன் ஒரு இன்ஃபார்ம் பிளேயர். இந்த மாதிரி இன்ஃபார்ம் பிளேயர்ஸை வந்து நம்ம தனியா பிக் பண்ணி வச்சுக்கணும். அவங்கள்ட்ட எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கான்னு பார்க்கணும். அந்த இன்ஃபார்ம் பிளேயர்ஸ்லயே எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், பெஸ்ட் அட்வான்டேஜ்ல வேற என்னென்ன இருக்கு? ஒரு பேட்ஸ்மேனா ஒரு 25+ அடிச்சிடறாரு, அதுக்கு மேல அவுட் ஆயிட்டாருன்னா ஒரு ஃபேண்டசி டீம்ல வருவாரா மாட்டாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் நமக்கே தோணும். ஆனா அவங்களே இந்த லாங் ஆஃப்ல ஃபீல்டிங் யாரா நிக்கிறா அப்படி நம்ம பார்க்கணும். அப்படியே விராட் கோலி நிப்பாரு, லாங் ஆஃப்ல தான் மோஸ்ட்லி நிப்பாரு, 1 or 2 கேச்சஸ் பிடிப்பாரு. ஜெய்ஸ்வால் கண்டிப்பா ஸ்லிப்ல நிப்பாரு, ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல நிப்பாரு. ஸோ அப்போ 1 or 2 கேச்சஸ் அவர் பிடிக்க சான்சஸ். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் யாருக்கு என்னென்ன இருக்குங்கிறதெல்லாம் நம்ம நோட் பண்ணோம்னா அவங்க எடுக்கக்கூடிய ரன்ஸ், தென் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ், இதெல்லாம் பாக்குறப்போ நம்ம ஒரு நல்ல ஒரு பிளேயரை பிக் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துருவாங்க. அடுத்துதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளேயர். ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் பிளேயர்னாவே அந்த டபுள் ஆப்ஷன்ஸ்ல வருவாங்க. டபுள் ஆப்ஷன்ஸ்லயுமே யார் இப்ப 1 over 2 over போடுறவங்களாம் டபுள் ஆப்ஷனா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க ஒரு பார்ட் டைம் பவுலரா வச்சிருக்கக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர், பேட்டிங் ஆல்ரவுண்டர். நான் சொல்லக்கூடியது என்னன்னா மினிமம் 3 over மேக்சிமம் 4 over பவுல் பண்ணக்கூடிய பவுலிங் ஆல்ரவுண்டர். லைக் பவுலிங் ஆல்ரவுண்டர்னா யார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரவீந்திர ஜடேஜா. ஏன்னா ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 over மேக்சிமம் 4 over பவுல் பண்ணிடுவாரு. அவரோட பேட்டிங் டவுன் ஒரு 4th down அல்லது 5th down ஏதோ ஒரு இதுல வந்துருவார். பேட்டிங் ஒரு 10+ ரன் அடிச்சிடுவார். அந்த 4 overல ஒரு விக்கெட் எடுத்துருவார். அப்ப 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருமா? இதே பேட்டிங் ஆல்ரவுண்டர் வச்சுக்கோங்களேன், 2nd down 3rd downல தான் வருவார். சேம் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு எந்த கேட்டகரியோ அந்த ஆல்ரவுண்டருக்கு ஒரு படி மேல, ஒரு டவுன் மேல வருவார், அவ்வளவுதான். ஆனா ஓவர்ல 1 over 2 over தான் போடுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லணும்னா டெல்லி மிச்சலை சொல்லலாம். ஸோ டெல்லி மிச்சல் ஒரு ஆல்ரவுண்டர், ஆனா பேட்டிங் ஆல்ரவுண்டர். ரவீந்திர ஜடேஜா ஒரு ஆல்ரவுண்டர், ஆனா பவுலிங் ஆல்ரவுண்டர். பவுலிங் ஆல்ரவுண்டர் மேல ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் கொடுங்க, ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரவுண்டர்ஸ் கேட்டகரியிலே நம்ம இப்படிலாம் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இதை கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்ததான் ஃபீல்டிங் பாயிண்ட்ஸ்லாம் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பா நோட் பண்ணிக்கணுங்க. இந்த ஃபீல்டிங் பாயிண்ட்ஸ்லயே நம்ம ஒரு மாதிரி போயிடுவோம். அதுல எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரை சொல்லலாம் அப்படின்னா ஃபேப் டூப்ளிசிஸ். ஃபேப் டூப்ளிசிஸ் எடுத்தீங்கன்னா அவருக்கு பேரு, இன்னொரு பேரு நம்ம தமிழ்நாட்டில் வச்ச பேர் எல்லைச்சாமி. எல்லையில நின்று எல்லா கேட்சையும் பிடிச்சி போட்டுருவார் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்ச்லயே ஒரு 2 கேட்ச் பிடிச்சி ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. 20+ ரன் அடிச்சா 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் சாலிடா வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வைஸ் நீங்க பிளேயர்ஸை அனலைஸ் பண்ணணும். இவங்களுக்கு இந்த பாயிண்ட், இவங்களுக்கு இந்த பாயிண்ட். நமக்கு ட்ரீம் 11ல எல்லாத்துக்குமே பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம அனலைஸ் பண்ணணும். அப்பனா தான் மேல வர முடியும். உங்களோட இப்ப நான் சொல்றப்போ உங்களோட மைண்ட்ஸ்ல தோன்றது நான் எல்லாமே அனலைஸ் பண்றேன், பட் என்னால அதை மேல வர முடியல அப்படின்னா வர முடியும். நம்பிக்கையோட இருங்க. நம்பிக்கை தாங்க மேல கொண்டு வரதுக்கான முதல் வழி. நம்பிக்கை விட்டீங்கன்னா உங்களால எல்லாமே விட்டுற முடியும். எல்லாத்தையும் விட்டுருவீங்க, அதுதான் உண்மை. நம்பிக்கையோட நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா அது மேல வருவதற்கு சான்சஸ் இருக்கும். தென் அடுத்ததான் கிராண்ட் லீக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 6th bowling ஆப்ஷன், அந்த 6வது bowling ஆப்ஷன் பிளேயர் தாங்க எப்பவுமே டிஃபரன்சியல் பிக்கா இருப்பாங்க. ஸோ எதுக்காக அதை நான் சொல்றேன் அப்படின்னா இந்த 5 பவுலரோட எந்த டீமே போக மாட்டாங்க. அந்த 6வது bowling ஆப்ஷன் வச்சுக்குவாங்க. இந்த 6வது bowling ஆப்ஷன் எக்ஸாம்பிளுக்கு இந்தியன் டீம்ல ஹர்திக் பாண்டியா 5 ப்ராப்பர் மெயின் பவுலரோட போயிருப்பாங்க. இந்த 6வது bowling ஆப்ஷன் ஹர்திக் பாண்டியா கிட்ட ஒரு 2 over கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர் கன்சிடர் ஆகுறாரு. ஒரு 2 over வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. அவங்க மிடில் வந்து அவங்க தான் வந்து மேட்சை ஃபினிஷ் பண்றதுக்கான ஒரு ரோலா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு, ஹர்திக் பாண்டியாவும் இருக்காரு. 2 பேருமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னா முதல்ல பவுல் பண்றப்போ, ஃபர்ஸ்ட் பவுல் பண்றப்போ அந்த 6th bowling ஆப்ஷன் பிளேயர் மஸ்ட் ட்ரை. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பேட் பண்றப்போ அந்த 6th bowling ஆப்ஷன் மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ சம் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா திடீர்னு ரன்ஸ் ஃப்ளோல போய்கிட்டே இருக்கு, யாருமே விக்கெட் எடுக்கல அப்படின்னா அந்த 6th bowling ஆப்ஷனுக்கு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க, விக்கெட் விழுவுதான் பார்ப்பதற்கு. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் பண்ணிடுறவங்க ஒரு அவங்களோட ஸ்கோர் தெரிஞ்சிடும். ஒரு 150னா ஒரு 145 150 தான் அடிச்சிருக்காங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ட்ரை பண்ண மாட்டாங்க. அந்த 6th bowling ஆப்ஷன் அந்த பார்ட் டைம் பவுலருக்கு கொடுக்க மாட்டாங்க. அந்த ப்ராப்பர் மெயின் பவுலர் தான் மோஸ்ட்லி பவுல் பண்ணுவாங்க. ஸோ இதனால அந்த 6th bowling ஆப்ஷன் பிளேயர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் பால் பண்றப்போ ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த பிளேயர் தாங்க உங்களோட ட்ரீம் 11 இருக்கட்டும், எல்லா டீம்ஸ்லயுமே ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கக்கூடிய பிளேயர் 2nd down பிளேயர். பர்டிகுலரா செகண்டா பேட் பண்ணும் போது 2nd downல எந்த பிளேயர் வராரோ அவர் தாங்க கேம் சேஞ்சரா இருப்பாரு. உங்களை மோஸ்ட்லி அவர் யாரும் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம். நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஒவ்வொரு டீம்ல இருக்கக்கூடிய 2nd down பேட்ஸ்மேன்ஸ் மோஸ்ட்லி நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். எக்ஸாம்பிளுக்கு அம்பத்தி ராய்டு மோஸ்ட்லி 2nd down பேட்ஸ்மேன்ல வருவாரு. அவரெல்லாம் மோஸ்ட்லி நம்ம கன்சிடரே பண்ண மாட்டோம். பெருசா அவர் நம்ம பயன்படுத்தவே
மாட்டோம். ஸோ இந்த மாதிரி அந்த செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரேயஸ் ஐயர் எடுத்துக்கலாம். இந்தியன் டீம்ல ஸ்ரேயஸ் ஐயர் செகண்ட் டவுன்ல வருவார். நிறைய மேட்சஸ் அவர் கன்சிடரே பண்ண மாட்டோம். 1 or 2 மேட்சஸ் தொடர்ந்து ஒரு 50% அடிப்பார். அப்புறம் அவர் வந்து நம்ம மைண்டுக்கு வருவாங்க. ஸோ செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன் பர்டிகுலர் செகண்டா பேட் பண்ணும்போது செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அதே மாதிரி நல்ல பிளேயர், ஒரு குட் பிளேயர் பட் ரீசன்ட் ஃபார்ம் இஸ் கொஸ்டின் மார்க் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தோணும். அஜின்கே ரஹானே. அஜின்கே ரஹானே பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். சூப்பர்வான பிளேயர், நல்ல சாலிடான அதாவது கிளாசிக்கான ஷாட்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காரு. அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ்ல ஆடக்கூடிய ஷாட்ஸ்லாம் ரொம்பவே சூப்பர்வா இருக்கும். கவர் டிரைவ்ல ரொம்பவே நல்லா இருக்கும். ஸ்ட்ரைட் டிரைவ்ல வந்து ரொம்பவே சூப்பர் ஆடுவார். நல்ல பிளேயர், நல்ல பெர்ஃபார்ம்ல இருக்காருன்னா ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த ரஞ்சி டிராபி ஃபுல்லாவே அவர் இருந்து பர்ஃபார்மன்ஸே இல்லை. ஃபைனல்ல மட்டும் ஒரு 70+ ரன் அடிச்சார். ஸோ இந்த மாதிரி நல்ல பிளேயர், அவர் இன் ஃபார்ம்ல இருக்காரா ஃபார்ம்ல இல்லையாங்கிறதெல்லாம் கண்டிப்பா நோட் பண்ணுங்க. ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. தென் அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டவுன் பிளேயர், எக்ஸாம்பிள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஸ்ரேயஸ் ஐயர் அந்த மாதிரியான பிளேயர்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன் செகண்டா பேட் பண்ணும்போது ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று சொல்றாங்க, அந்த டெத் ஓவர் பவுலர்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நான் சொல்லியிருந்தேன். டெத் ஓவர் பவுலர்ல ஒரு அண்டர்டாக் டீமுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ண போறாங்க. இப்போ வந்து நார்மலான ஐபிஎலுக்கு மட்டும் சொல்லல, T20 மட்டும் சொல்ல, ஓவராலா சொல்லிடுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு அயர்லாந்து டீம் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணுது அப்படிங்கிற பட்சத்துல டெத் ஓவர்ல பால் பண்ணக்கூடிய பவுலர் வந்து பும்ரா. ஸோ டெத் ஓவர்ல வந்துன்னா ஒரு 3 விக்கெட் வரைக்கும் எடுப்பாரு. இப்போ அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டா பவர் பிளேலயே பால் பண்ணக்கூடிய பவுலர் தாங்க ரொம்ப இம்பார்ட்டன்டா இருப்பாரு டெத் ஓவரை கம்பேர் பண்றப்ப. அப்போ அண்டர்டாக் டீமுக்கு அகேன்ஸ்டா பிளே பண்ணும்போது பவர் பிளேல பால் பண்ணக்கூடிய பவுலர் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எப்போதும் போல டெத் ஓவருக்கு பால் பண்ணக்கூடிய பவுலருக்கு போயிடக்கூடாது. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நோட்டட், இந்த பாயிண்ட்ஸ்ல ரொம்ப ரொம்ப நோட்டடான ஒரு பாயிண்ட்ஸ் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பிளேயர்ஸ் வைஸ் நீங்க கால்குலேஷன் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 2 பேர்த்தோட பிளேயிங் லெவன் எழுதிக்கிறீங்க. இவன் பேட்டிங்ல இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவான், ஒரு 30+ ரன் அடிப்பான். ஓகே, 30+ ரன்னா ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரும். ஒரு கேட்ச் பிடிப்பான், ஒரு 8+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். ஓகே, ஒரு ஆல்ரவுண்டர், ஒரு 3 ஓவர் பால் பண்ணக்கூடிய ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர். ஸோ ஒரு விக்கெட் எடுப்பான், ஒரு 25+ ரன்ஸ். ஸோ ஸ்டார்டிங் 25+ ஃபேண்டசி பாயிண்ட். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட். ஒரு 15+ ரன் அடிப்பான். ஓகே, ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட். இப்படி 11 2 டீம் இருக்க 22 பிளேயருக்குமே நீங்க இவ்வளவு ரன்ஸ் அடிப்பான், இவ்வளவு பாயிண்ட்ஸ் வரும், இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. நீங்க பாயிண்ட்ஸ் வைஸ் நீங்களே போட்டு அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க கூட்டி நீங்க யாருக்கு அதிக பாயிண்ட்ஸ் வருது ரேங்க் வைஸா நீங்க கொடுத்து நீங்க டீமை பிக் பண்றப்போ உங்களுக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். ஸோ என்னோட அடுத்த மெத்தடே என்னோட வீடியோஸ்ல இதுதான். ஸோ என்னோட வீடியோஸ்ல அடுத்த மெத்தட் ஆஃப் இதே இதுதான். நான் என்ன பண்ண போறேன், கடைசியா இந்த தமிழ் பில்லோட ஒரு ப்ரிடிக்ஷன் அல்லது இன்னொரு சேனலான இந்த கிரிக் தமிழன் அந்த சேனலோட ப்ரிடிக்ஷனுங்கிற நேமை வச்சு இந்த பிளேயர் இவ்வளவு ரன்ஸ் அடிக்க வாய்ப்பு இருக்கு, இவ்வளவு பாயிண்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ண போறேன், உங்களுக்கு சைட்ல வந்து ஷோ பண்ணி கொடுக்க போறேன். பை சான்ஸ் அது ஒர்க் அவுட் ஆச்சுன்னா உங்களுக்குமே அது வேல்யூபிள் பிக்கா இருக்கும். இந்த ஃபார்மெட்ல ஒரு வீடியோ ட்ரை பண்ணி பார்க்கலாமாங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரி, ஓகே, இது எல்லாமே ஓகே. அடுத்ததான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ்ல எப்படி எந்தெந்த பிளேயர்ஸ்ல எத்தனை பர்சன்டேஜ்ல பிக் பண்ணலாங்கிறத நான் சொல்றேன். ஒரு 0ல இருந்து ஒரு 25% இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து மினிமம் 3 மேக்சிமம் 4 பிளேயர் வரைக்கும் உங்களோட டீம்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணிக்கோங்க. மினிமம் 3 மேக்சிமம் 4 பிளேயர் வந்து 0ல இருந்து 25% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே ஒர்த்தபிளா இருக்கும். அடுத்ததா 25%ல இருந்து 40% மினிமம் 2 மேக்சிமம் 3 பிளேயர் வரைக்கும் நீங்க உங்க டீம்ல உங்களோட ட்ரீம் டீம்ல கிராண்ட் லீக்ஸ்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி 40ல இருந்து 70% அந்த கேட்டகரிக்குள்ள இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 3 மேக்சிமம் 5. எதுக்காக 5ன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் அது மட்டும் தாங்க. இந்த 40ல இருந்து 70 அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 40ல இருந்து 70% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல அசால்ட்டா ஒருத்தர் தூக்கி போட்டு லோ பர்சன்டேஜ் போவாங்க, அசால்ட்டா ஒருத்தர் தூக்கி போட்டு ஹை பர்சன்டேஜ் போவாங்க. ஸோ அந்த பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், இந்த விக்கெட் கீப்பர்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ், அந்த செகண்ட் டவுன்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பர்ஸ் அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில தான் மோஸ்ட்லி இருப்பாங்க, அந்த 40ல இருந்து 70. ஸோ அவங்க தான் உங்களோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாங்க. மோஸ்ட்லி எல்லாரும் சொல்லக்கூடியது இந்த லோ பர்சன்டேஜ் 0ல இருந்து 25% இருக்கக்கூடிய பிளேயர் தான் வந்து உங்களோட வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பிளேயர் சொல்லுவாங்க. கண்டிப்பா அது உண்மை கிடையாது. அந்த 40ல இருந்து 70% இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அந்த 70ல இருந்து 90, 95, 100 அந்த பர்சன்டேஜ்குள்ள இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டீமுக்கு 2 மினிமம் 2 மேக்ஸிமம் 3 அதுக்கு மேல போகாதீங்க. அது ரொம்ப ரொம்ப சேஃபா போயிடும். ரொம்ப சேஃபா போறதுனால ஒரு பயனுமே கிடையாதுங்க. சேஃபா போனீங்கன்னா என்ன நடக்கும்னு சொல்லிட்டுங்களா, 49 என்ட்ரி ஃபீஸ் கட்டி நீங்க ஒரு டீம் கொடுப்பீங்க, சேஃபா போவீங்க, அந்த 49 உங்களுக்கு திரும்ப வரும். இதுதான் நடக்கும். இந்த 49 ரூபா கட்டி 49 ரூபா திரும்ப வரதுக்கு நீங்க பிளே பண்ணாமே இருக்கலாம். ஒண்ணு டாப்ல ஒரு 49 ரூபா போட்டு ஒரு 10,000, 5,000, 1000 அல்லது அட்லீஸ்ட் 1000 இந்த மாதிரி வரணும். இல்லைன்னா அந்த 49 ரூபாய் வெளியே போகணும். இதுதான் கிராண்ட் லீகோட ஒரு லாஜிக், எல்லாமே அதான். சரிங்களா?
இதுல நீங்க 49 ரூபா கட்டி இந்த திரும்ப 49 ரூபா வந்து நீங்க அதுக்கு ப்ளே பண்ணாமே இருக்கலாம். ஸோ இதுல மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. இந்த 70ல இருந்து 95, ஸோ இது இந்த இடத்துல நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணோம் அப்படின்னா லாஸ்ட் 2 மேட்சா பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் மோஸ்ட்லி அதுல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இன்ஃபார்ம் இருக்கக்கூடிய பிளேயர், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த இன்ஃபார்ம் பிளேயர்ஸ் தான் நீங்க அந்த இடத்துல அந்த 2 பேர் மினிமம் 2 மேக்ஸிமம் 3 சொன்ன இல்லைங்களா, அதுல அந்த இன்ஃபார்ம் பிளேயர்ஸை மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடிய இந்த விக்கெட் கீப்பர் ஓப்பன் பண்ணக்கூடிய அவங்களாம் அந்த பர்சன்டேஜ்ல இருப்பாங்க. அவங்கள நீங்க ட்ரை பண்ணிக்கலாம் அந்த 75ல இருந்து அந்த 100% குள்ள இருக்கிறவங்கள. தென் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 40ல இருந்து 70%, இதுல தான் நான் சொல்றது நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. உங்களோட வின்னிங்ஸை மோஸ்ட்லி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி அந்த லைக் பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ல செகண்ட் டவுன் வரக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், டாப் ஆர்டர்ல அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடிய அதாவது செகண்ட் பேட் பண்ணக்கூடிய செகண்ட் டவுன் பிளேயர்ஸ், தென் இன்சிலா பவர் பிளேல போல் பண்ணக்கூடிய சில பவுலர்ஸ்லாம் வந்து பவர் பிளேலயே 3 ஓவர் வரைக்கும் போட்டுருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த தீபக் சகர். ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளேயர்ஸ், ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேட்டகரியில் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த 25ல இருந்து 40%குள்ள இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா 50-50 ஆப்ஷன்ஸ் இருக்கக்கூடியவங்க. ஏன்னா அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த நான் சொன்ன மாதிரி இந்த செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் பேட்ஸ்மேனை தான் அந்த இடத்துல அந்த பர்சன்டேஜ்குள்ள இருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி அந்த பேட்டிங் ஆல்ரவுண்டர் 1 ஓவர் மட்டுமே போல் பண்ணக்கூடிய அல்லது 2 ஓவர் மட்டுமே போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் அந்த பர்சன்டேஜ்ல இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு டிஃபரன்ஷியல் பிக் தாங்க. பை சான்ஸ் அவங்க அந்த அவங்களுக்கான ரோல் அவங்க சரியா பண்ணாங்கன்னா வருவாங்க, இல்லைன்னா இல்லை. ஸோ அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து டிஃபரன்ஷியலா பார்த்து தான் நம்ம ட்ரை பண்ணணும். அடுத்ததா 0ல இருந்து 25%, அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா லாஸ் ஆயிடும், இல்லைன்னா பெரிய ரேங்க்ல கொண்டு வந்து நிறுத்தும். அந்த பர்சன்டேஜ்ல பிக் பண்ணிருக்கவங்கள அவங்கள கேப்டன் வைஸ் கேப்டன்ல நம்ம இன்னும் ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்க். பை சான்ஸ் வெறும் ஒரு 1% 2% பிக் பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேயரை நீங்க கொடுத்து கேப்டனா கொடுத்து அவர் 2 விக்கெட்டோ அல்லது 3 விக்கெட்டோ எடுக்கிற பட்சத்துல எல்லா டீமே அடிச்சு தூக்கிட்டு மேல வந்துடும். ஸோ அப்போ சப்போஸ் எடுக்கலைன்னா நீங்க என்னதான் மேல வந்து ஒரு 80%ல நல்ல ஒரு பிளேயர்ஸ் மேல போட்டிருந்தாலும் அந்த ஒரு பிளேயரால உங்களோட போட்ட அமௌண்டே வராம வெளியவும் போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கக்கூடியவங்க தான் அந்த 0ல இருந்து 25%குள்ள இருக்கிறவங்க. உங்களோட டீமை டாப் ரேங்க் கொண்டு வரவங்களும் அவங்க தான், உங்க டீமை கவுத்து விடுறவங்களும் அவங்க தான். ஸோ அவங்கள வந்து என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா டீம்லயுமே ரிஸ்க் எடுங்க. எல்லா டீம்லயும் ஒருத்தர் 2 பேரை கொடுங்க. உங்களோட மல்டிபிள் டீம்ஸ்ல ஒன் ஆர் டூ டீம்ஸ்க்கு அவங்களை கேப்டன் கேப்டனா கூட கண்டிப்பா கொடுத்து பாருங்க. ஸோ இது எல்லாமே ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஓரளவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் கடைசியா நீங்க எல்லாத்துலயுமே கோட்டை விடுற ஒரு விஷயம் கேப்டன் வைஸ் கேப்டன் தாங்க. ஸோ இந்த கேப்டன் வைஸ் கேப்டன்ல நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு 8 ஆப்ஷன்ஸ் வச்சிருக்கேன். இந்த 8 ஆப்ஷனை இங்க இப்ப நடக்கக்கூடிய ஐபிஎல்ல எல்லா மேட்ச்லயுமே தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி எல்லா மேட்ச்லயும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏதோ ஒரு மேட்ச் உங்களுக்கு இது வந்து இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பேட் ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய ஓப்பனர். விக்கெட் கீப்பரா இருந்தா மஸ்ட், சரிங்களா, மஸ்டா கேப்டன் கொடுத்துக்கோங்க. சப்போஸ் விக்கெட் கீப்பர் இல்லைன்னா இன்னிங்ஸ் ஓபன் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர், அவருக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கோங்க. வைஸ் கேப்டன் ஆப்ஷனா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலர், அதாவது பர்டிகுலரா அந்த 18வது ஓவரும் 20வது ஓவரும் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலர். ஸோ அவரை வந்து நீங்க கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் அடுத்ததா செகண்டா பேட் பண்ணக்கூடிய செகண்ட் டவுன் ஆல்ரவுண்டர். செகண்டா பேட் பண்ண போறாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணிட்டு செகண்டா வந்து பேட் பண்ண போறாங்க. அதுல செகண்ட் டவுன்ல வரக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு மேக்ஸ்வெல் எடுத்துக்கோங்களேன். ஒரு 2 ஓவர் போடுவாரு. பை சான்ஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்ண போறாங்க ஆர்சிபி அப்படின்னா, செகண்டா வந்து பேட் பண்ண வரப்போ மேக்ஸ்வெலுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கோங்க. செகண்டா பவுல் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர், அதாவது ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டர். உங்களுக்கு நான் அதுக்காக தான் சொல்றேன், சைட்ல கூட நான் ஷோ பண்றேன், சைட்ல கூட உங்களுக்கு நான் ஷோ பண்றேன் அந்த விஷயத்தெல்லாம். அடுத்ததான் 3வது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் டவுன்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன், 1 டவுன்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றப்போ ஒன் டவுன் யாரு 1 டவுன் எக்ஸாம்பிளுக்கு இப்போ விராட் கோலி சொல்லலாம். விராட் கோலி இப்போ ஆர்சிபிக்காக ஓப்பன் பண்றாருன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாரை சொல்லலாம் 1 டவுன்ல வரக்கூடியவங்க, திலக் வர்மா சம்டைம்ஸ் 1 டவுன் வருவாரு. இந்த மாதிரி 1 டவுன் பிளேயர்ஸுங்க, கேன் வில்லியம்சன், சாய் சுதர்சன் 1 டவுன் வராரு. ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடிய 1 டவுன் பேட்ஸ்மேன். ஸோ அந்த 1 டவுன் பேட்ஸ்மேனுக்கு கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கோங்க. அதே டீமுக்கு பவர் பிளே பவுலர், சேம் டீம்ல ஒரே டீம்ல ஃபர்ஸ்ட், அதாவது 1 டவுன் பேட்ஸ்மேன் ஒருத்தருக்கு கொடுக்குறீங்களா, அதே டீம்ல இருக்கக்கூடிய செகண்டா பவுல் பண்ணக்கூடிய பவர் பிளே பவுலர், அதாவது இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடியவங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்ப சாய் சுதர்சனுக்கு நீங்க கேப்டன் கொடுக்குறீங்க, ஓகேங்களா. அதே டீம்ல இன்சிலா பவர் பிளேல பவுல் பண்ணக்கூடிய முகமது சமி ரூல்ட் அவுட் நினைக்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன், உடனே அதை கமெண்ட்ல சொல்ல வேண்டாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். 4வது பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய பவர் பிளே பவுலர்,
ஃபர்ஸ்ட் பால் பண்ணக்கூடிய பவர் பிளே பவுலர். எக்ஸாம்பிளுக்கு சிஎஸ்கே டீம்ல தீபக் சகர் பவர் பிளேல பால் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனை கொடுக்கலாம். அதே டீமுக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடிய செகண்ட் டவுன் பேட்ஸ்மேன், அதுல இன்னும் ஆல்ரவுண்டரா இருந்தா ரொம்பவே மஸ்ட், அவருக்கு நீங்க வைஸ் கேப்டனா கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர் யாரும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பால் பண்ணக்கூடிய செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனுக்கு ஒரு டீம்ல கேப்டன் கேப்டனா கொடுங்க. இது 4வது டீமுக்கு. 5வது டீமுக்கு 6 பவுலரை வச்சு ஒரு டீமை நீங்க மேக் பண்ண போறீங்க. அப்போ 6 பவுலர் வச்சு மேக் பண்ணும் போது 6 பவுலரை வச்சு கொண்டு போறீங்க. இது பவுலிங்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பிச்சு நினைச்சு நீங்க கொண்டு போறப்போ 6 பவுலரை பிக் பண்ணிருக்கீங்க. அப்ப 6 பவுலருமே 2 விக்கெட் எடுத்துருவாங்க. அதுல யாரு கேப்டன் கேப்டன் கொடுப்பீங்க? அதுல மோஸ்ட்லி போக கூடாது. அங்க யாருக்கு போகணும் அப்படின்னா விக்கெட் கீப்பர். விக்கெட் கீப்பர் இருக்காருங்களா, அவரு அந்த 6 பவுலர்ஸ் வச்சு கொண்டு போறப்ப கேட்ச் ஸ்டெம்ப் விட்டு ரன் அவுட்ல ஒரு பாயிண்ட் வந்துருவாரு. தென் ஒரு கணிசமான ரன்ஸ் அடிச்சிருவாரு. அப்போ செகண்டா பேட் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா, அந்த 6 பவுலர் வச்சு போற டீமுக்கு செகண்டா பேட் பண்ணக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்கணும். அதுவும் டாப் ஆர்டர்ல வரக்கூடிய விக்கெட் கீப்பருக்கு. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடிய செகண்ட் டவுன் பிளேயர், செகண்ட் டவுன் ஆல்ரவுண்டரா இருந்தா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். செகண்ட் டவுன் பிளேயருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணக்கூடிய செகண்ட் டவுன் பேட்ஸ்மேனுக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கிடணும். அடுத்ததான் சேம் டீம்லயே கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் கொண்டு போகணும். அதுக்கு வந்து 1 டவுன் செகண்ட் டவுன் ஆல்ரவுண்டர். அடுத்து 6வது டீம். 6வது டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா சேம் டீம், ஒரே டீம்லயே கேப்டன் வைஸ் கேப்டன் நம்ம சூஸ் பண்ண போறோம். அதுல 1 டவுன் பேட்ஸ்மேன். ஸோ 1 டவுன் பேட்ஸ்மேனுக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷனா கொடுக்க போறோம். அல்லது செகண்ட் டவுன்ல வரக்கூடிய ஆல்ரவுண்டர், அந்த டீமுக்கு வந்து 1 டவுன் வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன், அப்படி இல்லைன்னா செகண்ட் டவுன்ல வரக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டருக்கு வந்து நம்ம கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்க போறோம். தென் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜ், ரொம்ப 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 லோ பர்சன்டேஜ். போத் டீம்ல யாரா இருந்தாலும் சரி, அதாவது 2%, 3% இருக்கக்கூடிய பவுலர், 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர், 4 ஓவருமே அவர் பவுல் பண்ணிடுவாரு அப்படின்னு தெரியக்கூடிய பவுலருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனா கொடுத்துக்கோங்க அந்த ஒரு டீம்ல. 7வது டீம் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன், அவங்களுக்கு வந்து ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கணும். இன்ஃபார்ம் பிளேயர்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி விராட் கோலி, லைக் ஃபேப் டு பிளேசிஸ், தென் கேன் வில்லியம்சன், ஜெய்ஸ்வால், ஜாஸ் பட்லர். ஸோ இந்த மாதிரி இன்ஃபார்ம் பிளேயர், இப்ப கரண்ட்ல இன்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்க்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வெனுல அதே மேட்சுக்கு அந்த வெனுல யார் நல்ல ஆவரேஜ் வச்சிருக்கா பேட்ஸ்மேன்ல அப்படின்னு பார்த்து அவங்களுக்கு ஒன்று. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அகமதாபாத்தில் நடக்குது, ராஜஸ்தானுக்கும் ஹைதராபாத்துக்கும் லைக் குஜராத்துக்கும் நடக்குது அப்படின்னா ஜாஸ் பட்லருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. வைஸ் கேப்டனா வந்து அந்த வேணுவோட நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்க சூமன் கில். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ்ல ஒரு ஆப்ஷன். அடுத்ததான் 8வது ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணக்கூடிய டெத் ஓவர் பவுலர், செகண்டா பவுல் பண்ணக்கூடிய பவர் பிளே பவுலர். எக்ஸாம்பிளுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கும் சிஎஸ்கேக்கும் நடக்குது. சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னா டெத் ஓவர்ல பவுல் பண்ணக்கூடிய ஜஸ்பிரீத் பும்ராவுக்கு கேப்டன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. செகண்டா பவுல் பண்ணக்கூடிய சிஎஸ்கேவில் பவர் பிளே பவுலர் யாரு, தீபக் சகர், அவருக்கு ஒரு வைஸ் கேப்டன் கொடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு 8 டீமை நான் சொன்ன கேப்டன் ஆப்ஷன்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் வச்சு நீங்க பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒரு மேட்ச் உங்களோட ரேங்க் நல்ல ரேங்க்ல வந்து கண்டிப்பா நிற்கும். இது தாங்க இத்தனை நாளா அனலைஸ் பண்ணதுல இந்த மாதிரியான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ஸ் தான் மோஸ்ட்லி நிறைய மேட்சஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ரேங்க் வருவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயத்த சொல்லியிருக்கும், நிறைய பேசியிருக்கும். இத்தனை நாளா இதுக்கு முன்னாடி நான் தெரிஞ்சுக்கிட்டதும் உங்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியாம இருக்கு. தமிழ்ல இந்த மாதிரி டீடைல்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை கமெண்ட் பண்ணுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஓகே உங்க வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஃபேண்டஸில் யார் ப்ளே பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, நான் எப்படி ஷேர் பண்ணுது அப்படின்னா நீங்க அதெல்லாம் ஷேர் பண்ண வேண்டாம். ஒரு லைக் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. அந்த லைக்கும் கமெண்ட்டும் அடுத்தடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ கொண்டு போய் சேர்த்துட்டோம். தேங்க்யூ.